டைம் இல்லைன்னா. ரெண்டாவது வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. முன்னாடிலாம் ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நிறைய நேரம் அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை, பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது இது பண்ணணுமா ரைட்டா தப்பா அப்படிங்கிற இது வந்துடுது. ஸோ அந்த டெசிஷன் வந்து கரெக்டாக ஆகிடுது. ஸோ பின்னாடி வந்து எதையுமே ராங்காக பண்ணிட்டோம் அப்படிங்கிற திங்க் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க பிடிக்கல அவங்க பிடிக்கல அந்த மாதிரி இதுவே இல்லை. இப்போ எல்லாரையுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாரையுமே தப்பாவே தெரியல. ஸோ அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப அஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு யோகானாலே பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்லாமலே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யோகா. ஸோ அப்புறம் வந்து என் டாக்டரும் பண்ணுறா. அப்புறம் எனக்கு வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டாக பிரதர் இல்லா. ஸோ எங்கள் ஹஸ்பண்டோட பிறந்தவங்க 6 பேர். ஸோ எங்கள் ஃபாதர் இல்லா டெத்துக்கு அப்புறம் அவரை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எல்லாரும் போட்டி போட்டுட்டு ஒரே பிரச்சனை. ஸோ நான் இங்கே சென்னையில் எப்படி மேனேஜ் பண்ணுறது, நான் ஒர்க்கிங் வேறு அப்படின்னு யோசனை பண்ணும்போது இந்த யோகா வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. நம்மளால் வச்சுக்க முடியும், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண நம்ம எவ்வளவோ அநாத ஆசிரமங்கள்லாம் செய்கிறோம், இவரை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு எல்லாமே குழந்த மாதிரி பண்ணணும். ஸோ சென்னையில் எப்படி வச்சுட்டு பண்ண போகிறோன்ட்டு தைரியமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு ஆசிரமம்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் வராரு. மற்றவங்க மாதிரி புலம்பலே இல்லாமல் என்னால் அவரை பார்த்துக்க முடியும். மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஓன் சிஸ்டர் பிரதர்ஸ் தான் எப்போதும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை பண்ணுறேன், எனக்கு வெளியில் போக முடியல. இப்போ எனக்கு அப்படி தான். இப்போ கூட நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா கஷ்டம் தான். ஆனால் எனக்கு அந்த புலம்பல் இல்லவே இல்லை. நல்லா பார்த்துக்க முடியுது அவரை. ஸோ அவரோட இதை பேசிக் கேரக்டர்ஸ்லாம் நிறைய மாற்றிட்டேன். டாய்லெட் ஹேபிட்டாக இது எல்லாமே மாற்றிட்டு இப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் என் குழந்தை மேலே எனக்கு இருக்கும். நான் வந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருந்ததுனால அவள் வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதோட அவள் இருக்கணும் தான். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவளுக்கு என்னெல்லாம் தேவை, அவள் பொட்டென்ஷியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் அவளுக்கு கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ வந்துருச்சு. இப்போ 10th அப்படின்னா கூட எனக்கு நிறைய பயம் இருக்க மாதிரி இருக்கும். முன்னாடி இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அவள் 10th அவள் நிறைய படிக்கணும், எழுப்பி விடணும், அதெல்லாம் கிடையாது. நீனே டிசைட் பண்ணிக்கோ, நீ எப்படி படிக்கணும், இவ்வளோ லெசன்ஸ் இருக்கு, நீ என்னவா ஆக போறியோ அதெல்லாம் டிசைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷனோட விட்டாச்சு இப்போ. ஸோ அவளாவே அவளை வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஆயிட்டதுனால வீட்டில் டென்ஷன்ன்றதே கிடையாது. ரொம்ப பீஸாக இருக்கு. வீட்டுக்குள்ளே போனோம்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அமைதியாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிற மாதிரி மாறிட்டாங்க. அதனால இதுவே ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆயிடுச்சு. நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நான் மாறினதுனால எனக்கு எதையுமே தெரியாதனால அவங்களும் இருக்கும் மாறிட்டதுனால ரொம்ப ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேற யோகாவில் வந்து ஃபாலோ பண்ணவங்க. பட் அவங்களாம் என்னோட ஹை லெவலில் ரொம்ப வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்தாலும் அவங்க ப்ராக்டிக்கலாக எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவங்க. ஸோ நான் இப்போ இந்த லெவலில் இருந்து இவ்வளோ பண்ணுறனே அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்ததுனால வந்து அவங்களாம் என்கிட்ட எதையுமே அந்த யோகாவில் நான் இதை பண்ணேன் அதை பண்ணலாம் சொல்கிறதே இல்லை. நான் எப்போதுமே நான் சொல்லவே மாட்டேன். அவங்க தான் நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் இப்படி வந்திருக்கலாமே, இந்த யோகாவில் எப்படி சொல்லி தருவாங்க, நீங்கள் வாரம் ஒரு நாள் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கள் யோகாலெல்லாம் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் எந்த கமெண்ட்ஸுமே சொல்லவே மாட்டேன். நான் அவங்ககிட்ட எங்களுக்கு இப்படி அப்படிலாம் ஒரு நாள் நான் யார்ட்டையும் பண்ணதே இல்லை. பட் அவங்க என்னோட கேரக்டரை பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து எனக்கு நீங்கள் வந்து சொல்லித்தர தாங்க, பரவாயில்ல, நான் இன்னும் முடிக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் இல்லைன்னா நான் வீட்டுக்கு வரேன், இல்லைன்னா எந்த டைமும் அதை சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அவ்வளோதான், இதுவே போதும். இனிமேல் எதுவுமே லைஃப்பில் கிடைக்கலன்னா கூட போதும். இப்போ மார்னிங் வரும்போது சொன்னேன், இது மாதிரி சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணோன்னு எங்கள் ஹஸ்பண்ட, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதா, என்கிட்ட ஏதாவது நான் மாறி இருக்கேனா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவருக்கு சொன்னார், ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப உனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, அப்புறம் ஃபுல் டே நீ ஆக்டிவாக இருக்க. நான் நினைக்கவே இல்லை அவர் என்ன சொல்லுவார். வண்டியில் வந்து என்னை ட்ராப் பண்ண வரும்போது தான் கேட்டேன், சொல்கிறாங்க என்னன்னு தெரியல, உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் அவர் சொன்னார் இப்போ எதா இருந்தாலும் எது உனக்கு கிடைச்சாலும் இது போதும் அப்படிங்கிற உனக்கு எண்ணம் வந்துருச்சு. இப்போ ரொம்ப அப்படியே இந்த வீடு இல்லைன்னா அடுத்த வீடு இன்னும் எனக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் நினச்சிட்டு இன்னும் போகணும்னு நினைப்பேன். அந்த எண்ணம் இருந்தாலும் அதுதான் அப்படியே வெறியாக இல்லாமல் இப்போ மாறிட்டேன். ஸோ எனக்கு வந்து இது இருக்குது, இது போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தாலும் நம்ம இன்னும் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அது இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படிங்கிற இது இல்லை.